திண்ணை நேரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ராஜேஷ். பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு 2015 பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்ற ஒரு திட்டத்தை அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. இந்த திட்டத்துக்கான நோக்கம் என்னன்னா, பெண் பிள்ளைகளை பாதுகாக்கணும், பெண் பிள்ளைகளை படிக்க வைக்கணும்ன்றதான் இந்த திட்டத்துக்கான நோக்கமா அவங்க சொல்றாங்க. ஆனா உண்மையாவே பாஜக ஆட்சியில பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கா அப்படின்னு கேட்டா அது ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா சமீபத்துல பாஜகவை சேர்ந்த முன்னாள் எம்பி ஒருத்தர் என்ன பேசியிருக்காருன்னா, இந்து பெண்கள் இந்துக்கள் அல்லாத வீட்டுக்கு போனா அவங்க காலை உடைக்கணும் அப்படின்ட்டு ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு கருத்தை அவங்க பதிவு பண்ணியிருக்காங்க. இது பத்தி தான் நம்ம இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாஜகவை சேர்ந்த முன்னாள் எம்பியான பிரக்யா தாக்கூர் சமீபத்தில் பேசின ஒரு பொது நிகழ்வுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்துக்கள் அவங்க வீட்டில் வளர்க்கக்கூடிய பெண் பிள்ளைகளை கண்டிச்சு வளர்க்கணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அவங்க பேச்சை கேட்கலன்னா அவங்களை அடிக்கிறதுக்கான உரிமை இருக்கிறதும் அவங்க சொல்லியிருக்காங்க. குறிப்பா இந்து பெண்கள் இந்துக்கள் அல்லாத வீட்டுக்கு போனாங்கன்னா அவங்க காலை உடைக்கிறதுக்கான உரிமை கூட இருக்கு. அதை பத்தி நீங்க யோசிக்காம அதை செய்யணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்தை அவங்க ஏன் சொல்றாங்க அப்படின்னா, பாஜக ஆட்சிக்கு வந்த பிறகு லவ் ஜிஹாத் அப்படின்ற ஒரு பொய்யான பிரச்சாரத்தை அவங்க தொடர்ச்சியா பரப்பிட்டு இருக்காங்க. அதாவது இஸ்லாமியர்கள் குறி வச்சு இந்து பெண்களை காதலிக்கிற பேர்ல அவங்கள மதம் மாத்திட்டு இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை பொய்யான பிரச்சாரத்தை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அடிப்படையில தான் கேரளா ஸ்டோரி அப்படின்ற ஒரு படமும் வெளியாச்சு. அந்த படத்தை ஆளும் பாஜக அரசு வரவேற்றது, ஆதரவும் கொடுத்தது. இந்த அடிப்படையில தான் பிரக்யா தாக்கூர் அவர்கள் இந்து பெண்கள் இந்துக்கள் அல்லாத வீட்டுக்கு போனா காலை உடைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காங்க. சிறுபான்மையினர் மேல வெறுப்பு உண்டாக்கணும்னு சொல்லி இவங்க சொல்லக்கூடிய இந்த கருத்து எப்படி இருக்குன்னா, தமிழ்நாட்டுல பட்டியலின மக்களுக்கு எதிராக நாடக காதல்னு சொல்லி ஜீன்ஸ் பேண்ட் கூலிங் கிளாஸ் போட்டாலே பெண்கள் மயங்கிடுவாங்கன்னு தான் சொந்த சாதி பெண்களே இழிவா பேசினாங்களோ அது மாதிரிதான் இது இருக்கு. இவ்வளவு இழிவா பேசின பிரக்யா தாக்கூர் யாருன்னா, மகாராஷ்டிரா மாநிலத்துல இஸ்லாமியர்கள் அதிகமா வசிக்கக்கூடிய ஒரு பகுதியா மாலேகான் இருக்கு. அந்த பகுதியில 2006 ஒரு வெடிகுண்டு சம்பவம் நடக்குது. இந்த சம்பவத்துல கிட்டத்தட்ட 7 பேர் படுகொலை செய்யப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம 100க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைகிறாங்க. எப்பயும் போல இஸ்லாமியர்கள் மீது இந்த பழியை போட்டு அவர்கள் மீது கடுமையான அடக்குமுறைகள் நடக்குது. பல கைது நடவடிக்கையும் எடுக்கிறாங்க. இதன் பிறகு இந்த வழக்குக்கான விசாரணையை தீவிரவாத தடுப்பு பிரிவான ATS அப்படின்ற ஒரு குழுவிடம் ஒப்படைக்கப்படுது. அந்த குழுவோட தலைவர் தான் ஹேமந்த் கர்கரே. அவர் ஒரு நேர்மையான அதிகாரி. அவர் இந்த வழக்கை விசாரிச்சு என்ன அவர் சொல்றாருன்னா, இந்த குண்டு வெடிப்புக்கு பயன்படுத்தப்பட்ட அந்த வாகனம்ன்றது பிரக்யா தாக்கூரோடதும், இந்த குண்டு வெடிப்பை செய்தது முன்னாள் ராணுவ அதிகாரி ஸ்ரீகாந்த் புரோஹித் அப்படின்றவர் தான் இந்த குண்டை தயாரிச்சுதான் சொல்றாரு. அது மட்டும் இல்லாம அவரு ராணுவத்திலிருந்து ஓய்வு பெற்று அங்க அந்த பகுதியில ராணுவத்துக்கான ஒரு கல்லூரி நடத்திட்டு இருக்கிறதாவும், அந்த கல்லூரியில கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டோருக்கு குண்டு எப்படி தயாரிக்கிறதுன்ற பயிற்சியை கொடுத்திருக்கிறதா பல உண்மைகளை அவர் வெளிக்கொண்டு வராரு. இந்த ஆதாரத்தின் அடிப்படையில் 2008 பிரக்யா தாக்கூர், ஸ்ரீகாந்த் புரோஹித் உள்ளிட்ட 7 பேர் கைது செய்து சிறையில் அடைக்கப்படுறாங்க. இதே 2008 மும்பையில ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு, எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தீவிரவாத தாக்குதல்ல மர்மமான முறையில இந்த அதிகாரி, அதாவது ஹேமந்த் கர்கரே படுகொலை செய்யப்படுறாரு. அவர் எப்படி கொல்லப்பட்டாருன்றது ஒரு மர்மமா தான் இருக்கு. இந்த சூழ்நிலையில பிரக்யா தாக்கூர் ஜாமீன்ல வெளியில வராங்க. ஜாமீன்ல வெளியில போபால் தொகுதியில எம்பியா தேர்ந்தெடுத்து நாடாளுமன்றத்துக்கு அவங்க போறாங்க. நாடாளுமன்றத்துல போன அவங்க 2009 என்ன கருத்து சொல்றாங்கன்னா, இந்தியாவுடைய தேச தந்தைன்னு சொல்லக்கூடிய மகாத்மா காந்தியை கொலை செய்த நாத்துராம் கோட்சே ஒரு தேச பக்தர் அப்படின்ற நாடாளுமன்றத்தில் அவர் தங்களுடைய கருத்தை பதிவு பண்றாங்க. இது நாடு முழுக்க பெரும் சர்ச்சை ஏற்படுது. பாஜகவுக்கு பெரும் நெருக்கடி வருது. இந்த நெருக்கடிக்கு பிறகு பிரக்யா தாக்கூர் வெளிப்படையா மன்னிப்பு கேட்கறாங்க. அது மட்டும் இல்லாம தன்னோட கருத்தை வாபஸ் வாங்கிக்கிறாங்க. இந்த சமயத்துல தான் அந்த மாலேகாவ் குண்டு வெடிப்புக்கான விசாரணையும் ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. கடைசியா இந்த வழக்கை விசாரிச்ச NIA அதிகாரிகள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்குல குற்றம் சாட்டப்பட்ட 7 பேர் மீது சுமத்தப்பட்ட குற்றங்கள் மீது சரியான ஆதாரங்கள் சமர்ப்பிக்காதனால இந்த 7 பேரையும் இந்த வருஷம் அவங்க விடுதலை பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு பயங்கரவாத செயலில் ஈடுபட்ட ஒரு பயங்கரவாதி தான் இந்த பிரக்யா தாக்கூர்.
தாக்கூர். ஒரு பக்கம் பெண்களை பாதுகாக்கணும், பெண்களை படிக்க வைக்கணும்ட்டு ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க பெண்களுக்கு எதிராக தான் செயல்பட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு காஷ்மீர்ல ஒரு கோயிலுக்குள்ள பாஜகவை சேர்ந்த ஒரு நபர் ஆசிஃபா அப்படின்ற ஒரு சிறுமிய கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சு அந்த கோயில் உள்ளே படுகொலை செஞ்சாங்க. அந்த குற்றவாளிக்கு ஆதரவா பாஜகவை சேர்ந்த நபர்கள் இந்திய கொடியை தூக்கிட்டு ஊர்வலமா போனதுதான் வரலாறு. அது மட்டும் இல்லாம மணிப்பூர்ல நடந்த கலவரம் எல்லாரும் பார்த்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கலவரத்துல ஒரு பெண்ணு நிர்வாணமா கூட்டி வரப்பட்டாங்க. அந்த கலவரம் நடந்த பிறகு இன்னி வரைக்கும் மோடி பாதிக்கப்பட்ட மக்களை அங்க போய் இன்னும் சந்திக்கல. அது மட்டும் இல்லாம 2002 குஜராத்தில் நடந்த கலவரத்தில் பில்கிஸ் பானு அப்படின்றவங்க கடுமையாக பாதிக்கப்பட்டாங்க. அவங்க கண்ணு முன்னாடியே அவங்க குழந்தைய RSS பயங்கரவாதிகள் படுகொலை செஞ்சாங்க. பில்கிஸ் பானு அவர்கள் கர்ப்பமா இருக்காங்கன்னு சொல்லியும் அந்த RSS பயங்கரவாதிகள் அவங்கள கூட்டு பாலியல் வன்புணர்வு செஞ்சாங்க. இவங்க தொடர்ச்சியா இந்த மாதிரி பெண்களுக்கு எதிரான கொடூரமான செயல்கள்ல ஏன் ஈடுபடுறாங்கன்னா RSS பாஜகவுடைய சித்தாந்தமே பெண்களுக்கு எதிரான பிற்போக்கு கருத்துக்களை கொண்டதா தான் இருக்கு.